ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்ண எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சட்டியில் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ண போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து தாளித்து நல்லா சிக்கன்லாம் மேரினேட் பண்ண வச்சது எல்லாமே போட்டு நல்ல கொதி வந்தவும் அரிசியும் போட்டுட்டேன். அந்த இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய்க்கு வந்து அடுப்பில் வந்து கத்திரிக்காய் நல்லா தாளித்து வதக்கி விட்டு, இதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து வீட்லேயே வந்து அரைப்பேன். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலா அரைச்சி விட்டு அப்படியே வந்து ஊற்றியாச்சு. அண்ட் நல்ல கொதி வந்தவுடனே கடைசியில் இறக்குனீங்கன்னா சூப்பராக எண்ணெய்லாம் மிதக்க மிதக்க கத்திரிக்காயும் ரெடி ஆகிட்டு, அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வெந்து வந்திருந்தது. கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் அது பக்கமே எல்லாத்தையும் ஒரே ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு, முட்டை, கத்திரிக்காய், தயிர் பச்சடின்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு சாப்பிட சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சுங்க.